வணக்கம், இது உங்கள் ரேடியோ மன்னார். வீதியில் கிடைத்த ஒரே ஒரு காகித துண்டு ஒரே இரவில் கோடீஸ்வரரான நபர். வாங்க இதை பற்றி பார்க்கலாம். அதாவது அதிர்ஷ்டம் என்று இந்த எல்லோருமே சொல்லுவாங்க. அதிர்ஷ்டம் எப்படி வரும், என்னென்று வரும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் அது வர வேண்டிய நேரம் அப்படியே நம்ம கைக்கு வந்து சேரும். இந்த அதிர்ஷ்டம் என்னங்க அப்படின்னு பார்த்தா, இந்த அதிர்ஷ்டம் எல்லோருக்குமே வேலை செய்யாதுங்க. அது எப்போ வரும், எப்படி வரும்னு தெரியாது. ஆனால் நமக்கு திடீர்னு இந்த அதிர்ஷ்டம் வந்து நம்ம கைக்கு வந்து சேரும். அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தரோட வாழ்க்கையில அதிர்ஷ்டம் கதவை தட்டிருக்குது. அதாவது ஒருத்தர் வந்து ஒரு பாதையில நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு காகித துண்டு கிடந்திருக்காமா. ஆனா அதன் மூலமாக இப்போ வந்து பாத்தீங்கன்னா சுமார் 20 கோடி ரூபாய் பணத்துக்கு அவர் வந்து சொந்தக்காரர் ஆகியிருக்கிறாரு. இது வந்து உங்களால நம்ப முடியுமா? என்னாலையும் நம்ப முடியல, ஆனா நம்பித்தான் ஆகணும். அதாவது சாலையில ஒரு நபர் வந்து நடந்து போய் கொண்டிருக்கும் போது ஒரு காகித துண்டு அவருடைய பார்வைக்கு தெரிந்திருக்குது. அதுல சுமார் 20 கோடி ரூபாய் பரிசு வந்து இருந்திருக்காமா. கடந்த ஜனவரி 24ஆம் தேதி கேரளாவில் கொச்சியில கிறிஸ்துமஸ் பம்பர் லாட்டரி அறிவிக்கப்பட்டிருந்ததா. இதுல XC 138455 என்ற டிக்கெட் எண்ணுக்கு முதல் பரிசு தொகை ரூபாய் 20 கோடி விழுந்திருக்கிறதா. ஆனால் அந்த பரிசு தொகை விழுந்த டிக்கெட் உரிமையாளரிடமிருந்து தொலைந்திருக்கிறதாமா. இதை திரும்ப கண்டுபிடித்து எடுத்தவர் எர்ணாகுளத்தை சேர்ந்த ஒரு நபராம். இந்த நபர் இது ஒரு காகித துண்டுதான் என நினைத்துக் கொண்டிருக்கின்ற சமயத்துல அது ஒரு பரிசுள்ள லாட்டரி சீட்டு என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதாம். இந்த டிக்கெட்டின் அசல் உரிமையாளர் எர்ணாகுளத்தில் ஒரு பயண நிறுவனத்தை நடத்தி வரும் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சஜிமோன் என்று சொல்லப்படுகிறவர் ஆவார். அதாவது பரிசு தொகை அறிவிக்கப்பட்ட போதுதான் தொலைத்த டிக்கெட்டுக்கு ரூபாய் 20 கோடி ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டதை அறிந்து அவர் கேரளாவில் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறாராம். அந்த மனுவில் மனைவியின் வீட்டிற்கு செல்லும் வழியில டிக்கெட் தொலைந்து விட்டதாக அவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர் கூறிய விடயத்தை உயர் நீதிமன்றம் மறுத்ததாம். இதன் பின்னர் கேரள உயர் நீதிமன்றம் லாட்டரி சீட்டை வைத்திருப்பவருக்கே பரிசு தொகை சொந்தம் அப்படி என்று ஒரு தீர்ப்பை வந்து கடைசியா வழங்கி இருக்கிறாங்க. இதன் மூலமாக சாலையில கிடந்த ஒரு டிக்கெட்டால குறிப்பிட்ட அந்த நபர் ஒரே இரவுல 20 கோடிக்கு சொந்தமாகி இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரரா ஆகியிருக்கிறாரு. இதைத்தான் அதிர்ஷ்டம் என்று சொல்லுவாங்களா? இது உங்களால நம்பலாம இருக்குல்ல, என்னாலையுமே நம்பலாம இருக்குது. இதுதாங்க அதிர்ஷ்டம் வந்து எப்போ நமக்கு வந்து கதவை தட்டும் அப்படின்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு நேரத்துல ஒரு அதிர்ஷ்டம் தேடி வரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கொண்டு இருங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள ரேடியோ மன்னார் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நண்பர்களுடனும் பகிர்ந்து